ஓகே, ஸோ இன்னைக்கான வண்டி பற்றி நம்ம பார்க்கலாமா? வள்ளி மோட்டார்ஸ் நம்ம எவ்ரி பைக்ஸை பற்றி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இந்த வீக் பொங்கல் அப்புறம் ஒரு கெட் ரெடியாக நீங்கள் இருப்பீங்க. அந்த பொங்கல் ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு பொங்கல் போட்டோம், அதுக்கப்புறம் வந்தா வழி பார்க்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து ஒரு பைக் பிடிச்ச ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்காகவே ஆல்டர்னேட் வந்து புது வண்டி மாடல் ஒரு பைக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட டிரைவ் எக்ஸ்ல வந்து எங்க லொகேட் எதுனால முத்தியால்பேட்டை எம்எல்ஏ ஆபீஸ், முத்தியால்பேட்டை தொகுதி அந்த எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ் பக்கத்திலே நம்மளோட பில்டிங்காக இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். வெளியே பேனர்லாம் டிரைவ் எக்ஸ்னு சொல்லிட்டு சூப்பரா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உள்ள வந்தீங்கன்னா நீங்க என்னென்ன பைக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார் சிட்டி இருக்கிறாப்புல. ஸோ ஸ்டார் சிட்டி டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி இங்க இருக்கிறாப்புல. இது பார்த்தீங்கன்னா பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 52,000க்கு இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து சரியான வண்டிங்க. ஒரு காலத்தில் ஸ்டார் சிட்டினா சக்கப்போடு போட்ட வண்டி இது வந்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ 2001 ஸ்பெண்டர் பிளஸ் ஒரு ஓனர் கண்டிஷனு பிளஸ் 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 69,000 கொடுத்துருக்காங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன். டிஎன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே வண்டியை சுற்றி முற்றி பாருங்க. சரியான ஒரு கண்டிஷன் இருக்கிறாப்புல. இங்கே இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கைட்டி மாற்றிட்டு தூக்கி கிடாச்சிட்டு வேற புதுசாகவே ஒரு ப்ராடக்ட் ரெடி போட்டுருவாங்க. சர்வீஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக ரெடி பண்ணுறாங்க சர்வீஸ்லாம் வந்து. ஸோ எல்லா பொருளுமே புதுசாகவே இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும். பழசுன்றது அந்த வண்டியில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ரீபப்ளிஷ்டு பைக்ஸ் அதனால தான் பேரே வச்சிருக்காங்க. யூஸ்டு பைக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ரீபப்ளிஷ்டு பைக்ஸ்னு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேஷன் ப்ரோ, ஹீரோட பேஷன் ப்ரோ இருக்கிறாப்புல 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 57,200 இந்த வண்டி கொடுக்குறாங்க. வாங்கண்ணா அது அப்படியே கொஞ்சம் இதை ரவுண்ட் பண்ண முடியுமா, இல்லை இதை கம்மி பண்ண முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் வெளியே இருக்கிற பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என் சேனலில் பார்த்துட்டு வாங்க மட்டும் தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நான் அதுக்கு ஓனர்கிட்டே சொல்லிட்டேன், சார் நீங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக அதில் இல்லாத ப்ரைஸோட கம்மி ப்ரைஸ் தான் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக பண்ணி தருவாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பெனிஃபிட்மே இருக்குது. நீங்கள் இதில் எந்த வண்டி சூஸ் பண்ணாலுமே சரி 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் வண்டி எடுத்த நாள்லேருந்து இப்போ இன்னைக்கு எடுக்கிறீங்க, இதுலேருந்து அடுத்த வருஷம் இந்த நாள் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி இதோட ப்ரைஸ் நான் சொன்னது தான் வந்து 57,000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க பேஷன் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டர் இருக்கிறாப்புல. ஸோ ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டர் ப்ளஸ் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து 2021. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 23,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 63,000 விலை. ஸோ 63,000க்கு இதோட ப்ரைஸஸ் இதோட பைக்கை நம்ம கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான வண்டி, தரமான வண்டி. நான் சொல்லலை, சீட் கவர்லாம் பிச்சுட்டு இருக்கும் பொழுது அதான் வந்து டிரைவ் எக்ஸ்னு இவங்களோட சீட் கவரே மாற்றிருக்கிறாங்க. உள்ள எந்தெந்த பார்ட்ஸ்லாம் கொலாபலாக இருக்குதோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாகவே மாற்றிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டிரைவ் எக்ஸ்ன்ற எங்களோட சீட் கவரே வந்து. அடுத்தது ரேடியானு ஒன்று இருக்குது. ஸோ ரைடார், ஆமாம் ரேடான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60,350 ருபீஸுக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் 3 ஃப்ரீ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டிரைவ் எக்ஸு டிவிஎஸ். ஸோ 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து, ஆமாம் அதுவும் சொல்ல மறந்துட்டேன், இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இங்கே ஜஸ்ட் நீங்கள் 10,000 கொடுத்தே இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். 10,000 வந்தால் போதும் இந்த பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 10,000 கொடுத்து இந்த பைக் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 10,000 வந்து 50,000 வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணலாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகுது. இதில் வந்து ஜூபிட்டரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 9,000 சம்திங் 9,000 சம்திங் தான் கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்குது. 2023 வண்டி. இன்னும் 1 இயர் கூட ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. 71,000 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. 71,210 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அடுத்த வண்டி அதே தான் வந்து ஜூபிட்டரு 1 இயர் வாரண்டி கொடுத்து ஒரு 1 இயர் வாரண்டி ஒரு ஓனர் கண்டிஷன் 2022 77,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 77,620 இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக புக்குன்னே போட்டாங்க. இதுவும் புக்குடு. இதுக்கு இன்னும் ப்ரைஸ் ஒட்டல நம்ம போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு ப்ரெஷரு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 69,800 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஒய் வண்டி தாங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஒரே ஓனரு. 69,800 ருபீஸ்க்கு இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ்லாம் போகுது.
இங்கே எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது விஓசின்னு ஒரு பிராண்டு கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதோட டீட்டெயில் என்னன்றதை நீங்கள் லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக 2 பிரதர் பேசுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி எப்படி வாங்க, இங்கே ஒரு சில வண்டியில் அதை பார்த்துலாம் நம்ம வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் ஜூபிட்டரு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 67,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க, 67,800 ரூபாய்க்கு. ஸோ வண்டி தரமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறாப்புல. 2022 என்டா இருக்கு, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு, 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு, 88,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 86,800க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் இருக்கிறாப்புல. அவெஞ்சர்ஸ் ஒரே ஒரு ஓனர் தான், 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 87,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க, 87,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடுது. இந்த வண்டி வந்து பிவைக்குள்ளே ஓட்ட முடியாதான்னு கேட்டால் அதெல்லாம் ஓட்டலாம். ஜூபிட்டர் கிளாசிக்கு பிவை ரெஜிஸ்ட்ரேஷனு 2018 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 61,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. தரமாக இருக்கிறா போல ஜூபிட்டரு. ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த வண்டியில் தரமான வண்டினே சொல்லலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு, சிபி சைனுங்க. சைனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. டிஸ்க் வண்டி இது வேற. சிபி சைனு 1 இயர் வாரண்டி கொடுத்து 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 66620, அதாவது வந்து 66,620 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு தரமான ப்ரைஸில் தரமாக டெலிவரி பண்ணுறாங்க இந்த வண்டியை வந்து. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு, ரேடானு ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் வண்டி. 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 78,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. சரியான ஒரு வண்டினே சொல்லலாம். அடுத்ததுலேயே ரேடான்லேயே இன்னொன்று இருக்குது. ஸோ இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 1 இயர் வாரண்டி கொடுத்து 68,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸுக்கு தாங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு இன்னும் ப்ரைஸஸ் வரல, இதுக்கும் வரல, இதுக்கும் வரல. இதோ இதுக்கு வந்து இருக்குது எம்டிவி 1. ஸோ 2020 ஒரு ஓனர் கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. சரி, ஒரு ஓனர் தான் 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 1,36,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு வண்டி. இன்றைக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வண்டி தான் ஒரு கனவு பைக்காக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு ஓட்டின அந்த காலேஜுக்குள்ளே செம மாசாக இருக்கும். ஓகேவா? அப்படியே எடுத்து திருவண்ணாமலை வைங்களாம், சரியாக இருக்கும். உங்களை சுற்றி எல்லாருமே பார்ப்பாங்க. இதுக்கு என்ன, இது சுற்றி எதுவுமே ப்ரைஸ் வரல. ப்ரைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அங்கே ஒரு சில வண்டி இருக்குது, அதை பார்த்துடலாம் நம்ம வந்து. இந்த ஒரு என்டார்க் இருக்கிறாப்புல 2021 தான் ஒரு ஓனர் கண்டிஷனு, 63,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்டார்க் வந்து இது எல்லாமே புக் ஆகிடுச்சு, அதனால தான் புக்குன்னு எழுதி விட்டாங்களா. ஸோ எல்லாமே புக்குடு இருக்குது. அங்கே ஒரு சில வண்டி இருக்குது, அதை பார்த்தலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே சர்வீஸ்க்காக வந்த வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. ஓகேவா? ஹோண்டா 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு, சிபி சைனு, சைனாக இருக்கா வேணா வாங்கிக்கோங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 68,000 ரூபா தாங்க இந்த வண்டி. ஸோ சைனுக்குன்னு நீங்கள் ஃபேமிலி செக்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா சைன் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க தாராளமாக. சைன் தாங்க ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும். ஹீரோ 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு, பேஷன் ப்ரோ 1 இயர் வாரண்டி கொடுத்து 52,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. சரியான வண்டி தான் இது வந்து. அப்படியே முன்னாடி தள்ளுவோம். அடுத்த வண்டி என்னப்பா அது? ஹீரோ 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு, பேஷன் ப்ரோ டெக் டிஸ்க்கு 69,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி தர சொல்கிறேன் நான். புக்குன்னு போட்டாங்க. இதுக்கு என்ன ப்ரைஸ் வந்துடுச்சா? வந்துடுச்சு. சிபி சைனு 74,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஸ்பெண்டர் இருக்குது. 2 ஸ்பெண்டருமே பார்த்தலாம் என்னென்ன ஸ்பெண்டர்னு சொல்லிட்டு. ஒன்று 20, இது 20, இது 23, 2 ஒரு ஓனர் தான். அது வந்து பிஎஸ், இது ஸ்பெண்டரு, இது BS6. இது பார்த்தீங்கன்னா வந்து 69,000. இது பார்த்தீங்கன்னா 69,000 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா. வண்டி சர்வீஸ் பண்ணி அதான் சத்தம் கேட்குது. ஓகேவா? 69,000, 70,000 இது வந்து. ஓகேவா? அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ்ல ரேடாரு 75,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது மைலேஜ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தரும். திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டி தரும். ஏன்னா அப்படி ஒரு வண்டி இது வந்து. ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எமகா FE செட்டு 1 இயர் வாரண்டி கொடுத்து 84,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 84,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஓவராலாக நிறைய வண்டி பற்றி நம்ம பார்த்துருப்போம். அப்படியே சர்வீஸ் இருக்கும். சர்வீஸும் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே நம்ம கடையை சாத்திக்கலாம். ஓகேவா? சர்வீஸ் பார்த்துருவாங்க. வள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்னென்ன பண்ணுறீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க. நாங்கள் செக் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம்.
அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் இல்லாமல் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருளாமே நீங்களே வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிளானில் அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் அதை தரீங்களா அதுக்காவது? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான், செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட் என்னென்ன? இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா சார்? அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே. இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.